ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு ஒவ்வொரு சன்னதியாக சென்று தற்போது பிரதமர் அங்கு தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். நம்மோடு ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மாகி ரமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது அங்கு தரிசனம் செய்து வருகிறார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் அப்படின்றதெல்லாம் என்னென்ன சார்? அதாவது அயோத்தியில திங்கட்கிழமை என்ற அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்பாக திருவரங்கத்துக்கு பிரதம மந்திரி அவர்கள் வருவதில் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. காரணம், அயோத்தியை ஆண்ட ராமன் நமக்கு தெரியும். ராமனுக்கு முன்னால் 67 தலைமுறைகள் இச்சுவாகு குலம் என்று சொல்வார்கள். இச்சுவாகு குலம் என்பது ரகுகுலம் என்று அழகாக சொல்லுவார்கள். அந்த ரகுகுலம் அனைவருக்குமே கடவுளாக குலதெய்வமாக இருப்பவர் இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான் தான். எனவே இந்த ராமனுடைய மூதாதையர்கள் ரங்கநாத பெருமானை வழிபட்டுத்தான் எங்கேயுமே வெளியே செல்வார்கள். போருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, வெளியே செல்வதாக இருந்தாலும் சரி, ரங்கநாத பெருமானை வழிபட்டு தான் செல்வார்கள். இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ராவனும் திருமாலுடைய அவதாரம் தான், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் தான். அப்படி ஒரு அவதாரத்தை எப்படி இன்னொரு அவதாரம் வழிபடுவது என்ற ஒரு ஐயம் நமக்கு எழும். இதன் சிறப்பு என்ன என்றால், அர்ச்சாவதார மூர்த்தி என்று அழகாக சொல்வார்கள். அர்ச்சாவதாரம் என்றால் ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாத இறைவனுக்கு ஒரு உருவத்தை தருவதுதான் அர்ச்சாவதாரம்னு என்று பெயர். எனவே இந்த திருவரங்கம் என்பது வைணவத்திலே மிகச்சிறப்பாக போற்றப்படுகின்ற ஒரு பெருங்கோயில். பெருங்கோயில் என்பது அளவால் மட்டுமல்ல, பழமையாலும் பெருமையாலும் 12 ஆழ்வார்களிலே 11 ஆழ்வார்கள் பாசுரம் செய்த 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய அற்புதமான கோயில். மதுர கவி ஆழ்வாரை தவிர 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்ற அற்புதமான ஸ்ரீரங்கத்திலே. அந்த ஸ்ரீரங்கம் தான் அயோத்தியை ஆண்ட ராமனுக்கு குலதெய்வம். எனவே அந்த ராமனுக்கு அந்த குலதெய்வத்திலே கோயில் குடமுழுக்கு செய்வதற்கு முன்பாக அவர்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதற்காக பூர்ண கும்ப மரியாதையை ஏற்று இங்கு பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இக்ஷ்வாகு குலத்தினுடைய குலதெய்வம் என்று சொல்வதால் இன்னும் அதுல சிறப்பு என்ன என்றால், ராமன் கடைசியில அந்த ராவண வதமெல்லாம் முடிந்து எல்லோருக்கும் விடை கொடுக்கின்ற பொழுது அவரவர்களுக்கு என்னென்ன பொருள்களில் விருப்பம் இருக்குமோ அந்த பொருள்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். கடைசியாக விபீஷணன் அங்கிருந்து இங்கு வந்து ராமனுக்கு உதவியாக இருந்து இலங்கை போரிலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த விபீஷணனுக்கு என்ன அன்பு பரிசு ராமன் கொடுத்தார் என்றால், இந்த ஸ்ரீ ரங்கநாத மூர்த்தியினுடைய திருவுருவம். இந்த ரங்கநாதனை வழிபடு, இலங்கை செழிப்பாக வளமையாக இருக்கும் என்று ஆசீர்வதித்து ராமபிரான் விபீஷண ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமானுடைய அந்த உருவத்தை கொடுக்கின்றார். அதில் என்ன ஒரு இடையிலே தடை நடக்கிறது என்றால், இலங்கையிலே விபீஷண ஆழ்வார் கொண்டு போய் அதை ரங்கநாதரை வைத்திருந்தால் இன்றைய தினம் இலங்கையிலே நடக்கின்ற இத்தனை கலவரங்களும் சோகங்களும் நடந்திருக்காது. இடைவழியிலே என்ன ஆயிற்று, விநாயக பெருமான் அந்த விபீஷண ஆழ்வார் கொண்டு செல்கின்ற அந்த அரங்கநாத பெருமானை இலங்கைக்கு கொண்டு செல்ல விடாமல் தடுத்து விட்டார். அதுதான் அங்கு ஒரு பெரிய திருப்பு முனை. எனவே அந்த ஸ்ரீரங்கத்திலே காவிரியும் கொள்ளிடமும் பிரிகின்ற ஒரு இடத்திலே என்னை வைத்து வழிபட வேண்டும் என்று ரங்கநாதர் நினைத்து விட்டார். எனவே அதுக்கு வழியாக விநாயக பெருமான் என்ன செய்கின்றார், அந்த நீராடுவதற்காக விபீஷண ஆழ்வார் அந்த காவிரியிலே குளிப்பதற்காக வருகின்ற பொழுது, விநாயகர் ஒரு சிறுவனாக வருகின்ற பொழுது அந்த விநாயக பெருமான் கையிலே கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது
மிக நீண்ட நேரமாகியும் அவர் சொன்னார், நான் எண்ணி முடிவதற்குள் நீங்கள் வரவில்லை என்றால் கீழே வைத்து விடுவேன் என்று விநாயகர் சொல்ல, விபீஷணர் வராததால் ஸ்ரீரங்கமாகி இந்த இடத்தை விநாயகர் பெருமான் வைத்துவிட்டு வருகிறார். அப்பொழுதுதான் அந்த விநாயகர் பெருமான் திருமணாக காட்சி கொடுத்து மலைக்கோட்டையின் மேலே ஏறி அமர்கிறார் உச்சி பிள்ளையாராக. இது புராண வரலாற்றிலே உள்ள செய்தி. எனவே இலங்கைக்கு ராமபிரான் கொடுத்த இந்த ரங்கநாத பெருமானுடைய திருவுருவத்தை எடுத்து செல்ல முடியவில்லை என்பது செய்தி. எனவே அயோத்தியிலே ராமன் ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக வழிபடுகின்ற ஒரு கடவுளைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்பொழுது வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அருமையும் பெருமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு அற்புதமான ஆலயம். கல்வெட்டுக்கள் அதிகம் உள்ளன. எல்லாவற்றையும் விட சிறப்பு என்ன என்றால் 12ஆம் நூற்றாண்டிலே கம்பர் ராமாயணத்தை இதே திருவரங்கத்தில் தான் வைத்து அரங்கேற்றினார் என்பது வரலாற்று உண்மை. எனவே 800 ஆண்டுகளுக்கு முன்பு கம்ப ராமாயணம் அரங்கேற்றம் செய்கின்ற இடத்தில் தான் இன்று மோடி அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இலக்கிய சான்றும் கல்வெட்டுகளும் பாசுரங்களும் போற்றி பாடுகின்ற ஒரு இடத்திற்குத்தான் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இப்பொழுது வந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புராணத்தை ரொம்ப அருமையா விளக்கி சொன்னீங்க சார். இப்போ இந்த ராமனுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த ரங்கநாதனை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லியிருக்கீங்க. அப்போதைய இருந்த அந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்றது என்ன, வரலாறு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ராமானுஜர் தான் இந்த திருவரங்கத்திலே எப்படியெல்லாம் 125 ஆண்டுகள் வாழ்ந்தவர். எனவே ஸ்ரீரங்கத்தில் எப்படி பூஜை முறைகள் செய்ய வேண்டும், வைகானச ஆகம விதி முறைப்படி எப்படியெல்லாம் பூஜைகள் நடக்க வேண்டும் என்று வகுத்து கொடுத்தவர் ராமானுஜர். எனவே அந்த ராமானுஜர் வகுத்து கொடுத்த வழியில்தான் திருவரங்கத்திலே இன்றைக்கும் பூஜை முறைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே காவிரியும் கொள்ளிடமும் பிரிகின்ற அருமையான ஒரு இடத்தில்தான் அந்த திருவரங்கம் இன்றைக்கும் சிறப்போடு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசி போன்ற சிறப்பு நாட்களில் லட்சக்கணக்கான பேர் வந்து வழிபடுகின்றார்கள். அந்த இடம் வரலாற்று பெருமையும் புராண பெருமையும் இலக்கிய பெருமையும் வாய்ந்த ஒரு இடம். நன்றி சார், இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.